ஸோ இன்னைக்கு பகவத்கீதா 4வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகம். 4வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா भगवती उत्तम श्लोके भक्ति भवती नैष्टिकी. 4வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். ஜன்ம கர்ம ச மே திவ்யம் एवं यो वेति तत्त्वतः त्यक्त्वा देहं पुनर्जन्म नैति मामेति सोऽर्जुन. ஜன்ம பிறப்பு கர்ம செயல் மேலும் மே எனது திவ்யம் திவ்யமானது ஏவம் இவ்வாறாக எவனொருவன் வேத்தி அறிகிறானோ தத்வத உண்மையில் யக்வா நீத்த பின் தேகம் இந்த உடலை புன மீண்டும் ஜன்ம பிறப்பு ந இல்லை ஏதி அடைவது மாம் என்னிடம் ஏதி அடைவது ச அவன் அர்ஜுனா அர்ஜுனனே. மொழிபெயர்ப்பு கொள்கை வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய ஸ்ரீல பிரபுபாத் கி மொழிபெயர்ப்பு. திருப்பி சொல்லுங்க. எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவனொருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இப்பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை. அர்ஜுனா அவன் எனது நித்திய உலகை அடைகின்றான். பொருளை பகவான் தனது திவ்யமான லோகத்திலிருந்து இறங்கி வருவதை பற்றி ஏற்கனவே 6வது ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டது. பரமபுருஷ பகவானின் பிறப்பை பற்றிய இவ்வுண்மையை அறிந்தவன் பௌதிக பந்தத்திலிருந்து விடுதலை பெற்றவன் ஆவான். எனவே அவன் தனது தற்போதைய பௌதிக உடலை நீத்தவுடன் இறைவனின் திருநாட்டிற்கு திரும்புகிறான். பௌதிக பந்தத்திலிருந்து ஆத்மா விடுதலை பெறுவது எளிதானதே அல்ல. அருவவாதிகளும் யோகிகளும் பற்பல துன்பத்திற்கும் பிறவிகளுக்கும் பிறகே முக்தியடைகின்றனர். இறைவனின் பிரம்மஜோதியில் கலக்கும் அவர்களது முக்தியும் முழுமையானதல்ல. இப்பௌதிக உலகிற்கு மீண்டும் திரும்பும் அபாயம் அவர்களுக்கு உண்டு. ஆனால் இறைவனின் உடல் மற்றும் செயல்களின் தெய்வீக இயற்கையை அறிந்துள்ள பக்தன் இவ்வுடலை நீத்த பின் இறைவனின் திருநாட்டை அடைவதுடன் இப்பௌதிக உலகிற்கு மீண்டும் திரும்பி வரும் அபாயத்திலிருந்து விடுபடுகின்றான். பிரம்ம சம்ஹிதையில் 5.33 கடவுளுக்கு பற்பல ரூபங்களும் அவதாரங்களும் இருப்பதாக விளக்கப்பட்டுள்ளது. அத்வைதம் அச்சுதம் அநாதிம் அனந்த ரூபம். இறைவனுக்கு அநேக தெய்வீக ரூபங்கள் இருப்பினும் அவர்கள் அனைவரும் ஒரே முழுமுதற் கடவுளே. பௌதிக அறிஞர்களாலும் அனுபவத்தை நம்பும் தத்துவ ஞானிகளாலும் இதனை கிரகித்து கொள்ள இயலாத போதிலும் இந்த உண்மை உறுதியான நம்பிக்கையுடன் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதத்தில்
புருஷ போதினு உபனிஷதில் கூறப்பட்டுள்ளபடி ஏகோ தேவோ நித்திய லீலானு ரக்தோ பக்த வியாபி ஹிருதயந்தராத்மா, ஒரே பரமபுருஷ பகவான் தனது களங்கமற்ற பக்தர்களுடன் பற்பல தெய்வீக ரூபங்களின் மூலம் நித்தியமாக லீலை புரிகின்றார். இதே வேத கருத்து கீதையின் இந்த ஸ்லோகத்தில் பகவானாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வுண்மையை வேதங்கள் மற்றும் பரமபுருஷ பகவானின் அதிகார பலத்தால் ஏற்றுக்கொள்பவனும் தத்துவ அனுமானங்களில் காலத்தை வீணடிக்காதவனும் முக்தியின் உயர்ந்த பக்குவ நிலையை அடைகின்றான். இவ்வுண்மையை நம்பிக்கையுடன் ஏற்பதால் ஒருவன் சந்தேகமின்றி முக்தியடைகின்றான். தத்துவம் அசி எனும் வேத கருத்து இவ்விஷயத்தில் பொருந்தும். பகவான் கிருஷ்ணரை பரமனாக ஏற்பவன் அல்லது அவரிடம் சென்று நீரே பரபிரம்மன், பரமபுருஷ பகவான் என்று கூறுபவன் உடனே முக்தி பெறுவது நிச்சயம். இதன் விளைவாக அவன் பகவானுடனான தெய்வீக உறவில் நுழைவது உறுதி. வேறு விதமாக கூறினால் இத்தகைய நம்பிக்கையுடைய பக்தன் பக்குவ நிலையை அடைகின்றான். இது பின்வரும் வேத வாக்கியத்தால் உறுதிப்படுத்தப்படுகின்றது. தம் ஏவ விதித்வாதி மிருத்யம் ஏதி நான்ய பந்தா வித்யதே அயனாய. பரமபுருஷ பகவானை பற்றி அறிவதால் ஒருவன் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டு முக்தியின் பக்குவ நிலையை அடைய முடியும். இப்பக்குவத்தை அடைவதற்கு வேற எந்த வழியும் இல்லை. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 3.8. பகவான் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக அறியாதவர்கள் தமோ குணத்தில் உள்ளனர். தேன்பாட்டிலை வெளியிலிருந்து நக்குவதைப் போல தங்களது ஜட புலமையினால் பகவத்கீதைக்கு விளக்கமளிக்கும் அத்தகு தமோகுண மக்கள் முக்தி பெறுவது சாத்தியமல்ல. இதுவே வேறு வழியில்லை என்று மேலே கூறப்பட்டதன் பொருளாகும். அனுபவத்தை நம்பும் இத்தகு தத்துவவாதிகள் ஜட உலகில் மிக உயர்ந்த பதவிகளை பெற்றாலும் முக்திக்கு தகுதியுடையவர்கள் அல்லர். இத்தகு கர்வமிகு ஏட்டறிஞர்கள் கிருஷ்ண பக்தரின் காரணமற்ற கருணைக்காக காத்திருக்க வேண்டியதுதான். எனவே நம்பிக்கையுடனும் அறிவுடனும் கிருஷ்ண உணர்வை வளர்த்து பக்குவமடைவது அவசியம். ओमज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुन् वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितां च. हे कृष्ण दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्त तप्तकाञ्चन गौराङ्गी वृषभानुसुते देवी प्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. கேட்குதுங்களா? லாஸ்ட் உட்காந்து கேட்குதா? ஓகே. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ மலையிலையும் வந்திருக்கீங்க. ஈவன் இந்த கோவர்தன் பாஸ் டைம்லேயும் இந்த மலையிலையும் எல்லா டிவோட்டிஸ் ஒன்று சேருவாங்க. அதில் இப்படி தான் வரும். ஓகே. जन्म कर्म च मे दिव्यम एवं यो वेति तत्त्वतः त्यक्त्वा देहं पुनर्जन्म नैति मामेति सो अर्जुन. இப்போ இந்த உலகத்தில் நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கின உடனே அந்த பொருள் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும். அந்த புக்கில் இருக்கிற மாதிரி தான் அந்த பொருள் நான் யூஸ் பண்ணணும். நான் கொஞ்சம் மாற்றினா கூட
அந்த பொருள் தப்பாக இருக்கும். லைக் ஒழுங்காக யூஸ் பண்ண முடியாது. நான் நினைக்கிற மாதிரி அந்த பொருள் யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த புக்கில் இருக்கிற மாதிரி தான் அந்த பொருள் யூஸ் பண்ணணும். ஸோ பகவத்கீதாவில் கிருஷ்ணர் சொல்கிறார், இன்னும் கோடிக்கணக்கான யூனிவர்சஸ் எல்லாம் இருக்குது. அப்படின்னா பிரபஞ்சங்கள், கேலக்ஸி என்ன சொல்லலாம். கிருஷ்ணர் சொல்கிறார், இது நான் தான் படைக்கிறதே நான் தான் அப்படிங்கிறார். இதெல்லாம் உருவாக்குறது பகவான் கிருஷ்ணா. அவர் உருவாக்குறார். உருவாக்கிட்டு இதுக்குள்ளே எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புக்கும் கொடுத்துட்டார், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி. அப்போ இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு புக்கெல்லாம் இருக்குது. அதுதான் பகவத்கீதா. அப்போ இந்த புக்கு நான் படிக்கலைன்னு வைங்க, இந்த உலகத்தில் நமக்கு வாழவும் தெரியாமல் போயிடும். எப்படி ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த புக்கு நான் படிக்கலைன்னா அந்த பொருள்னால யூஸ் பண்ண தெரியாது, அதனால் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அது மாதிரி அப்போ ஒருத்தர் பகவத்கீதா படிக்கலைன்னு என்ன ஆகும்னா, இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்கும், டிஃபிகல்ட். இன்னொரு விஷயம் கிருஷ்ணர் சொல்கிறார், பலதர் நீங்கள் கேட்டிருப்பீங்க, துக்காலயம் அசாஸ்வதம் அப்படிங்கிறார். இந்த உலகத்தோட டிசைன் கிருஷ்ணர் பேசுகிறார். கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உலகத்தோட டிசைன் சஃபரிங்கான டிசைன், துன்பம், கஷ்டப்படுற மாதிரி ஒரு டிசைன். இந்த உலகத்து டிசைன் அப்படி தான் இருக்குங்கிறார் கிருஷ்ணரே சொல்கிறார். அந்த அதே கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உலகத்தோட டிசைன் கஷ்டப்படுற மாதிரி தான் டிசைன், இது இங்கே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறார், கெட் அவுட் அப்படிங்கிறார். அதுவும் சொல்கிறார். ஸோ பட் என்னென்னா, மனிதன் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் எந்த விஷயம் புரிஞ்சுக்கணுன்னாலும் என்னத்தை நான் ஸ்டாண்டர்டாக வச்சுக்குவேன். நான் சொல்கிறது புரியுதா? அதாவது என்னத்தான் நான், என்னால் முடியாத யாராலும் முடியாதுங்க அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவாக அப்படி தான் நினைப்பாங்க, தன்னைத்தான் ஸ்டாண்டர்டாக வச்சுக்குவாங்க. மேபி என்னால் முடியலனாலும் பல பேர்த்தால் முடியும். சம்டைம்ஸ் எங்கேயா ஒருத்தர் பண்ணுவார். ஒரு உதாரணத்துக்கு ஒலிம்பிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் 250 கிலோ ஒருத்தனே தூக்குவான். நீங்கள் பார்க்கலாம் ஒலிம்பிக்ஸில் அவன் பேர் கோல்டு மெடல்லாம் கொடுப்பாங்க. அது தூக்கி ஒரு 2-3 செகண்ட் வச்சுருப்பான், கீழே போட்டுருவான். நம்ம எல்லாத்தினால தூக்க முடியுமானா தூக்க முடியாது, 250 கிலோ தூக்க முடியாது. ஆனால் எங்கேயோ ஒரு மனிதன் தூக்குவான், ஒரு 250 கிலோ ஒரு மனிதன் தூக்குவான். ஸோ அவங்களால முடியும்னாலும் என்னால் முடியுமான்னு நம்மளால முடியாது, எங்கேயோ ஒருத்தர் தூக்குவாங்க. அப்போது ஏதோ ஒரு மனிதன் 250 கிலோ தூக்குறான்னா பகவான் ஒரு மலையும் தூக்க முடியும். உடனே அது மட்டும் இல்லைம்பா, இது தூக்கும்போது அதுவும் தூக்க ஒரு ஆள் இருப்பாங்க, ஏன் தூக்க முடியும்? ஏன்னா எல்லாத்துக்கும் பொதுவாக தன்னைத்தான் ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பான். நம்மளால் முடியாத யாராலும் முடியாது, ஏன்னா அது ஒரு வியாதி தான். அண்ட் பகவத்கீதை கிருஷ்ணா ஒரு இடத்துல சொல்கிறார், மயத்யக்ஷேன பிரகிருதி சூயதே சச்சராச்சர். மயத்யக்ஷேன பிரகிருத்தின்னா கிருஷ்ணா சொல்கிறார், மொத்த எல்லா யூனிவர்ஸ் என்னோட கண்ட்ரோலில் எல்லாமே நடக்குதுங்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். இப்போ நீங்கள் யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய யுத்தமெல்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா இஸ்ரேல், காசா, அதெல்லாம் பேப்பரெல்லாம் படிச்சிருப்பீங்க. நிறைய இடத்துல யுத்தம் போயிட்டுருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க பீஸ்ன்னு அமைதி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் பீஸ் ஆஃப் பீஸும் கிடைக்காது, ஏன்னா கொஞ்சம் கூட கிடைக்காது. ஆனால் எல்லோரும் வேணும்பா. ஆனால் அந்த அமைதி வேணும்னு அதுக்கும் ஃபார்முலா இருக்குது. இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்குது. ஒரு சாம்பார் செய்யனாலும் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ரெசிபின்னு சொல்லுவோம். ஒரு ஃப்ரிட்ஜு தயார் பண்ணாலும் ஃபார்முலா இருக்குது. அமைதி வேணும்னாலும் ஃபார்முலா இருக்குது. கிருஷ்ணர் சொல்கிறார், முதல்ல இந்த உலகத்தை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அது புரிஞ்சுக்கணும், இந்த உலகம் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கோங்கிறார். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணா சொல்கிறார், அவர் செய்கிறதாலையும் புரிஞ்சுக்கணுங்கிறார். அவர் பலது பண்ணுறார். முன்னாடி சொன்னபடி இந்த உலகத்தில் பல விஷயங்கள் நடக்குது. இது எல்லாத்துக்கும் மூல காரணம்
சர்வ காரணம் பகவான் தான். அப்போது இந்த இஸ்ரேல் காசா அடிச்சுக்கிறாங்க, ரஷ்யா உக்ரைன் அடிச்சுக்கிறாங்க, மனுஷன்லாம் சாவறானே, இது பகவான் தான் காரணமான எஸ், கேட்குறக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் காரணம்னா அவர் சாங்ஷன் இல்லாமல் நடக்காது. ஆனால் இவங்க சாகிறதுக்கு அவங்க காரணம் கிடையாது, கிருஷ்ணா அவனும் காரணம் கிடையாது. இது ரொம்ப பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் லைக் ஒரு கோர்ட்டில் ஒரு ஜட்ஜு ஒருத்தன் தூக்கு தண்டனை கொடுப்பாரு, ஆனால் அதுக்கு காரணம் ஜட்ஜு கிடையாது. அவர் ஜஸ்ட் இந்த வெர்டிக்ட்னா தீர்ப்பு வழங்குறார். பட் ஜட்ஜு காரணம் கிடையாது. அவன் பண்ணால் தப்பு, அவன் சாகணும், அவ்வளோதான். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், மய அத்தியக்ஷேன பிரகிருதி, மொத்தம் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, நான் தான் இதை நடத்துகிறேங்கிற. ஸோ ஆக்சுவலி இந்த கோவர்தன் பூஜை இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க, அதில் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண முடியாது, 1-2 தான் பார்க்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று இந்திரா பயங்கர கர்வம் ஜாஸ்தி ஆகுது. அவருக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும். இது உண்மை, இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் கர்வமெல்லாம் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. அகங்காரா அது எல்லாத்துக்கும் இருக்குது. சம்டைம்ஸ் நமக்கே வெளிப்படையாக தெரியும், சம்டைம்ஸ் தெரியாது, ஆனால் உள்ளே இருக்குது. அந்த அகங்காரத்தை விடணுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது, ஆனால் விட்டே ஆகணும். இது உண்மை. அந்த அகங்காரம் விடும் பொழுது தான் ஒரு மனிதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஈவன் அவங்க சுற்றியும் பல பிரச்சனை இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம். இது உண்மை. ஆக்சுவலி அந்த அகங்காரத்தை விடணும். அந்த அகங்காரம் இருக்கும்போது நமக்கு பல விஷயங்கள் புரியாது இந்த உலகத்தில். சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் நிறையா பிளான் பண்ணுவேன், ஆனால் அது பிரகாரம் நடக்காது. என்னென்னமோ பிளான் பண்ணுற நடக்கிறது இல்லை. ஆனால் நடக்கலைன்னா கூட என்றைக்கும் அவங்க நினைக்க மாட்டாங்க நான் எங்கேயோ தப்பு பண்ணுறேன்னு நினைக்க மாட்டாங்க. அடுத்தவன் எங்கேயோ என்னமோ நமக்கு ஏதோ பண்ணுறான், எதிராளி ஏதோ இருக்கான், யாரோ எனக்கு எதிரில் யாரோ ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு எனிமி டீம் ஒர்க் ஆகுது. பட் இவங்க பிளானிங்கில் நிறைய தப்பு இருக்குன்னு தெரியாது, சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க, ரொம்ப டிஃபிகல்ட். லைக் இந்திரா ஒரு மாதிரி நினச்சாரு, கடைசியில் புரிய வச்சுட்டாங்க. கடைசி இந்திராவுக்கு புரியுது நான் தான் தப்பு பண்ணுறேன். இட்ஸ் பிக் ஸ்டோரி, நான் முழு கதை இப்போ பேசலை. கடைசியில் அவர் புரிஞ்சுது எங்கிட்ட தான் மிஸ்டேக் இருக்குது. ஆனால் அவர் ஒன்று நினச்சார், ஏன்னா மொத்தத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஈவன் நாமளும் நினைப்போம் சம்டைம்ஸ் இல்லை, ஆல் த டைம்ஸ். என் ஃபேமிலி நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன், என் கம்பெனி நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன், என் ஹஸ்பண்ட், என் ஒய்ஃப், என் குழந்தை, பிஸ்னஸ் நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன், எல்லாம் அவர் நினைக்கிறது உண்டு. பட் கிருஷ்ணா கிளியராக சொல்கிறாரு நோ அப்படிங்கிறார். இது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். அதனால இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணா தத்துவத்தா அப்படிங்கிற வார்த்தை போடுறார். தத்துவானா உண்மைன்னு அர்த்தம், அது நல்லா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். ஈவன் இந்த உலகத்தில் பல சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க, பலவிதமான ரிசர்ச் நடக்குது. கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா புரியாது, இது ஏன் எப்படி நடக்குது அவனுக்கும் புரியல. இன்ஃபேக்ட் பகவத்கீதையில் இருக்குது, பாகவத்தில் இருக்குது. ஈவன் நமக்கு கூட ஓரளவுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். நிறையா விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும், அது வேற இம்பார்ட்டண்ட். நிறையா விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது, எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக புரியணும் அப்படின்னு ஆசை நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டாக எல்லாமே புரிஞ்சுக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். இது பிரம்மாவும் சொல்கிறார், இஸ் இம்பாசிபிள், என்னால் புரியாது. ஸோ கிருஷ்ணா இந்த ஸ்லோகத்தில் அவரே சொல்கிறார், நமக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் நான் வர்றேன், புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்தை புரிஞ்சுக்கோ சொல்கிறார், நம்மளையும் புரிஞ்சுக்க சொல்கிறார். ஸோ இந்த கோவர்தன் லீலாவில் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். மேபி கிருஷ்ணா அந்த மலை 7 நாள் தூக்குறார். அந்த 7 நாள் தூக்கும்போது அந்த விரஜவாசிகள் விருந்தாவனத்தில் இருக்க எல்லாரும் அந்த மலை கடியில் போயிடுவாங்க, எல்லோரும் போய் மின்னுக்குவாங்க. மலை ரொம்ப கொட்டி, மலைன்னு இதெல்லாம் ஒரு மலை கிடையாது, இது நத்திங். அவர் பாகவத்தில் கொடுக்குறாங்க.
ஒரு ஒரு ட்ராப் வந்து பெரிய பில்லர் மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. பில்லர்னால் ஒரு தூணை இது நினச்சிக்காதீங்க, இதோட பெரிய தூண். ஒரு ட்ராப்பே தூண் மாதிரி இருக்குமா. உலகம் அழியும் பொழுது எந்த மாதிரி மழை பெய்யுமோ அப்போ அது பேஞ்சிருக்கு. அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மலையிலேயும் டைப்ஸ் எல்லாம் இருக்குது, இது பாகவத்தில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி மழை பெய்யுது. பிரஜவாசிகளோட வீடு எல்லாமே, அவங்க சொத்து எல்லாமே அழிஞ்சிருது, எல்லாமே அழிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் இவங்க உள்ள டான்ஸ் ஆடிட்டுருப்பான். இது எங்கேயுமே நடக்காது. இன்னும் இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே இருக்கோம், நம்ம ஃபோன் பண்ணி இவங்க சொத்தெல்லாம் ஒருத்தன் அவைஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம உட்காந்துட்டு ஜாலியெல்லாம் நிற்க மாட்டோம், உடனே ஓடுவோம். பட் இங்கே பார்க்கும்போது இவங்க சொத்தெல்லாம் போயிட்டுருக்கு, வீடு காடெல்லாம் போயிட்டுருக்கு, இவங்க உள்ள டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இதில் பெரிய டீப் ஃபிலாசபி இருக்குது. எனக்கு எல்லாமே தெரியாது, நான் கேட்டதை ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இது டெம்பரரி, நல்லா தெரியும் அவங்களுக்கு. நமக்கு இருக்கிற பெரிய வியாதி வந்து நம்ம பர்மனெண்ட்டுன்னு நினைப்போம். எல்லாமே ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னா பந்தம், உறவுகள், என்னோட பிஸ்னஸ், என்னோட ஸ்டேட்டஸ், ஸ்ட்ரென்த், பலம், இது உண்மை. எத்தனை தடவை கேட்டாலும் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் பெர்மனெண்ட்டுன்னு தான் நினைப்பேன். உண்மை ஆக்சுவல் அப்படி தான் நினைப்பேன். அவ்வளோ சீக்கிரமாக அது டெம்பரரின்னு புரிஞ்சுக்க முடியாது. வெரி டிஃபிகல்ட். தியரட்டிக்கலாக உட்காந்து பேசலாம், நானும் உட்காந்து கிளாஸ் கொடுப்பேன், எனக்கு உண்மையிலே புரியல. இது டெம்பரரின்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். பட் கிருஷ்ணர் சொல்கிறார். இன்ஃபேக்ட் கிருஷ்ணா பகவத்கீதையில் ஃபஸ்ட் எடுத்தும் நான் சொல்கிறேன், இது டெம்பரரி, ஆனால் இது புரிகிறது கஷ்டம், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், உனக்கு பொறுத்துக்கோ அப்படின்ட்டார். தாம் திதிக்ஷஸ்வ பாரத அப்படிங்கிறார். மாத்ரா ஸ்பர்ஷஸ்து கௌந்தேய சீதோஷ்ணா சுக துக்கதாக ஆகம் அபாயினோ நித்தியஸ்தாம் திதிக்ஷஸ்வ பாரத. கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார், உன் மனசுக்கு அப்படி தோணுது, உன் இந்திரியங்களுக்கு தோணுது இதெல்லாம் என்னடுது அப்படின்னு தோணுது. பட் நோ, அது உண்மை கிடையாது. ஆனால் கஷ்டமாக தான் இருக்கும் உனக்கு. கிருஷ்ணர் சொல்ல பொறுத்துக்கோ அப்படின்ட்டார். ஒரே வழி பொறுத்துக்கோ, அவ்வளோதான். அர்ஜுனருக்கு அதுதான் பதில். ஓகே, நேருக்கு நேராக பகவானை பார்க்குறவருக்கு இதுதான் பதில், பொறுத்துக்கோ, அவ்வளோதான். அப்போ நான் பொறுத்துக்கணும் அப்படின்னா அறிவு இருக்கணும். அறிவு இல்லாமல் பொறுத்துக்க முடியாது. எப்பவுமே ஒருத்தர் பொறுத்துக்கணும், ரொம்ப அறிவு. அவ்வளோ ஈஸி கிடையாது. சொல்லலாம் ஈஸியாக பொறுத்துக்கோன்னு, பட் டிஃபிகல்ட். அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம், மேபி தெரியாதவங்க சொல்கிறேன். சம்டைம் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட போவோம், 500 1000 ரூபா கொடுத்து இன்ஜெக்ஷன் போடுன்னு சொல்லுவோம். ஏன்னா 500 ரூபா கொடுத்து இன்ஜெக்ஷன் போடும்போது வலிக்கும், கண்டிப்பாக கொஞ்சம் வலிக்கும். பணம் கொடுத்து நான் வலியும் எடுத்துக்கிறேன். ஏன்னா அறிவு இருக்குது, அந்த வலி நான் எடுத்துக்கணும், பொறுத்துக்கிட்டா தான் உடம்பு நல்லாயிருக்கும். அது பொறுத்துக்கிட்டா தான் என் ஹெல்த்து நல்லாயிருக்கும். அதனால் அதை நான் பொறுத்துக்கிறேன். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், சிலது பொறுத்துக்கோங்கிறார். பட் பொறுத்துக்குன்னா ரொம்ப அறிவு இல்லைன்னா முடியாது. ஸோ இந்த உலகத்தில் அதை பொறுத்துக்க முடியலன்னு என்ன ஆகுனா தப்பான வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. ஆக்சுவலாக அந்த உலகத்தில் அப்படி தான் இருக்கும். ட்ரக் அடிக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் ஒன்றுக்கு ஒரு அடிமை ஆவாங்க. காரணம் என்னென்னா, சிலதை பொறுத்துக்க முடியாதா, அதை மறக்கணும் பார்ப்பாங்க. மறக்கணுக்காக டைவர்சிஃபிகேஷன் ஒரு வேணும் உங்களுக்கு. அப்படியே இன்னும் என்னன்னு சொல்கிறது, வேறு ஏதோ வழி தேடுவாங்க. அப்படியே வந்து மறக்கணும் பார்ப்பாங்க. அது மறக்கிறதுக்காகவே பல கெட்ட பழக்கங்கள் அடிமையாயிடுவாங்க. இது ஆக்சுவலி ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். ஸோ அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில், அவரே சொல்கிற என்னோட செயல்கள் நல்லா புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அப்போ இந்த பகவத்கீதையில் கிருஷ்ணா இந்த உலகம் எப்படி இங்குதுன்னு பேசுகிறார். அது ரொம்ப முக்கியம். பிரகிருத்தின்னு சொல்லுவாங்க. என்ன ஜட இயற்கை. காலத்தை பற்றியும் பேசுவார். டைம், நிறைய பேர் டைம் பற்றி பேசுவாங்க. ஆனால் பகவத்கீதையில் பாகவத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் எங்கேயும் அதெல்லாம் கேட்க முடியாது. காலத்தை பற்றியெல்லாம் பேசுகிறார். இது ரொம்ப முக்கியம். இது நம்ம சும்மாலாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஆத்மா பற்றி பேசுகிறார். பரமாத்மா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கர்மா, செயல்கள் பற்றி பேசுகிறார்.
ஸோ இந்த கோவர்தன லீலால இந்த செயல்கள் பற்றியெல்லாம் வரும். அந்த இந்திரன் பண்ணுறக்கூடிய செயல்கள், அவருக்கு வார்னிங்கெல்லாம் கொடுப்பாங்க. இந்திரனை பார்த்து அவர் குரு சொல்கிறார், அவர் குரு ப்ரஹஸ்பதி சொல்கிறார், இந்திரா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்பார். குருவே சொல்கிறார் தப்பு பண்ணுறேன்பார். சார் வார்னிங், ஆனால் கேட்க மாட்டார். நமக்கு நிறைய வார்னிங்ஸ் எல்லாம் வரும், நம்ம கேட்க மாட்டோம். வார்னிங்ஸ் எல்லாம் வரும், கேட்க மாட்டோம். இந்திரன் கேட்கல. இல்லை எனக்கு எல்லாம் தெரியும், கேட்கல. அது கேட்காதனால வர பிரச்சனைகள் இந்திரனுக்கு நிறையா வந்தது அதுக்கப்புறம். ஆனால் அந்த அதர் சைட் விரஜவாசிஸ் கிருஷ்ணா என்ன சொல்கிறாரோ அது அப்படியே கேட்பாங்க, அப்படியே கேட்பாங்க. கொஞ்சம் கூட ஒரு கொஞ்சம் கூட டீவியேஷன் இருக்காது, மாற மாட்டாங்க. கிருஷ்ணா சொல்கிறாரு, தட்ஸ் இட். ஆக்சுவலி இந்த கோவர்தன் லீலாவில் எல்லாரும் இந்திரனை தான் பூஜை பண்ண பார்ப்பாங்க. கிருஷ்ணா சேஸ் நோ, தேவையில்லை, கோவர்தன் பூஜை பண்ணும்போது இந்திரகாலம் வேணாம்பார். உடனே அவங்க கேட்பாங்க, ஓகே கிருஷ்ணா சொன்னால் ஓகே, தட்ஸ் இட். அப்போ சில பேர் நினைக்கல இது மூடத்தனமாக இருக்கோ. நோ, அது மூடத்தனம் கிடையாது, கரெக்டான பிலீஃப். ஜஸ்ட் லைக் ஒரு குழந்தை அவங்க அப்பா என்ன சொன்னாலும் கேட்கும். ஜென்ரலி அப்பா சொன்னால் கேட்கும், அது அப்பா மேலே இருக்கிற நம்பிக்கை. அது மூடத்தன நம்பிக்கைன்னு சொல்லக்கூடாது, தப்பு. அவங்க அப்பா மேலே நம்பிக்கை, அப்பா சொல்கிறாரா லெட்ஸ் கோ ஹெட். ஸோ கிருஷ்ணா ஒன்று சொல்கிறாருன்னா அது பர்ஃபெக்ட். அது சம்டைம்ஸ் நமக்கு புரியாமல் இருக்கும், பட் ஈவன் தென் ஓகே, கிருஷ்ணா சொல்கிறாரு சேம். ஸோ அந்த கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபுவை இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர சொல்லி ஆகணுங்கிற. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது சம்டைம் இது சொன்னால் போதுமா என்னங்க அப்படின்னா, எஸ் சொல்லி பார்த்தா தான் தெரியும். ஜஸ்ட் லைக் டாக்டர் நான் பார்த்துருக்கேன், சில பேர் ரொம்ப வலியாக இருக்கும், அவர் துளூண்டு மாத்திரை ஒன்று கொடுப்பார். சில பேர் என்னங்க துளூண்டு இருக்குது மாத்திரை, சின்னதாக தான் இருக்கும், கீர்த்தி பெருசு, வேலை நிறையா செய்வது. சில பேர் ரொம்ப வியாதி இருந்தால் நிறையா மாத்திரை சாப்பிடணும், நிறையா மருந்து சாப்பிடணும். சம்டைம்ஸ் ஒரே மாத்திரை கூட இது போதுன்றுவார். டாக்டர் அங்கே நான் நம்பணும், டாக்டர் சொல்கிறாரு நம்பணும். இட்ஸ் சிம்பிள் மந்த்ரா, பட் இந்த மந்திரம் ஆர்டினரி மந்திரம் இல்லை. இது சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், இதை தவிர வேறு வழி கிடையாது, ஜஸ்ட் சிம்பிளி சாண்ட். எல்லா ஆச்சாரியாஸும் சொல்கிறார், இவன் சிவபெருமானும் சொல்கிறார். ஸோ இந்த மந்த்ரா சொல்லும்போது கிருஷ்ணா நினைக்கும் பொழுது இந்த கோவர்தன் பாஸ்ட் டைமில் பார்க்கலாம். இந்த லீலாவில் அந்த கோவர்தன் அந்த மலை ஆக்சுவலி கிருஷ்ணா தான், பட் சேம் டைம் ஒரு பெரிய பக்தர். இந்திரா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறக்காக இடியெல்லாம் போடுவார், அந்த மலை மேலே இடியெல்லாம் போடுவார். ஜென்ரலாக ஒரு மலை மேலே இடி விழுந்தால் மலை உடஞ்சிடும், பட் கோவர்தன் உடைய மாட்டார். கோவர்தன் பார்த்தீங்கன்னா ஏதோ பூ உழுகிற மாதிரி இருக்கும். ஒரு பூ போட்டால் எப்படி இருக்கும், இடி போடுறாரு, ஆனால் கோவர்தனுக்கு பூ உழுகிற மாதிரி இருக்கும். இந்திரனுக்கும் புரியாது, ஏன்னா இடி போடுற ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஸோ கோவர்தனுக்கு எப்படி அப்படி ஒரு ஃபீலிங், ஏன் இடி ரொம்ப வலிக்கலை, ஏன்னா கிருஷ்ணரோட அசோசியேஷன், கிருஷ்ணரோட சங்கம், ஏன்னா அவர் தூக்கி வச்சுருக்காரு. பகவான் கூட இருக்கும்போது இடி கூட பூ மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக தெரியல அவருக்கு அப்படின்னு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ கிருஷ்ணா பகவத்கீதையில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணுங்கிறார். இது சும்மா ஆர்டினரி பகவத்கீதை ஆர்டினரி புக்கெல்லாம் கிடையாது. இது நம்ம படித்து இது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது தான் அந்த புரிதெல்லாம் வரும். அஃப்கோர்ஸ் ப்ராப்ளமெல்லாம் வரும். இட்ஸ் நாட் தட் பகவத்கீதை படித்தா ப்ராப்ளமே வராதெல்லாம் கிடையாது. கோவர்தனுக்கு ப்ராப்ளம் வந்தது, விரஜவாசிக்கு ப்ராப்ளம் வந்தது, வரலாம் கிடையாது. பட் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஈஸியாக ஓவர் கம் பண்ணுறாங்க, தாண்டி வராங்க. ப்ராப்ளமெல்லாம் வராமல் இருக்காது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ கிருஷ்ணன் இந்த ஸ்லோகத்தை சொல்கிற தத்துவத்தா அந்த உண்மை அண்டர்ஸ்டாண்டிங் வேணுங்கிறார். சரி, இப்போ கேள்வி கேட்கலாம், சரி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் என்னங்க அப்படின்னு கேட்கலாம். கிருஷ்ணா அந்த ஃபலஸ்துதி இந்த ஸ்லோகத்திலே சொல்கிறார்,
தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோ அர்ச்சுனா. நெக்ஸ்ட் ஜென்மம் எடுக்க மாட்டேன். கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த சஃபரிங் பிளேஸுக்கு வரமாட்டேன். கிருஷ்ணரே சொல்கிறார் இந்த யூனிவர்ஸே சஃபரிங் தான்ங்கிறார். எங்கே போனாலும் சஃபரிங் இருக்குன்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஆனால் நான் வந்து ஏதாவது ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஏதோ பிளான் பண்ணுறோம். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிற இங்கே சஃபரிங் தான். ஈவன் ஹெவனுக்கு போனாலும் சஃபரிங்குங்கிறார் கிருஷ்ணா. பொதுவாக நிறைய பேர் சொர்க்கம்னா ஆஹா நல்லா இருக்குன்பாங்க. கிருஷ்ணர் அப்படி சொல்ல, ஹெவனும் பிரச்சனை இருக்குங்கிறார். வைகுண்டா தான் டிஃப்ரெண்ட் பிளானட். அது எங்கே இருக்கும் கூட பாகவத்தில் நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அது எவ்வளோ தூரம் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கிருஷ்ணா இங்கே சொல்கிறார் எஸ்கேப் ஆயிருங்கிறார், இங்கே வேண்டாங்கிறார். பட் அதுக்கு பகவானை பற்றி புரிஞ்சுக்கணும், நம்மளை பற்றியும் புரிஞ்சுக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நாம் யார் பகவான் யாருன்னு தெரியணும். அது புரியும் பொழுது தான் என் வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் நடக்குதுங்கிற கேள்வி, எத்தனையோ கேள்வி இருக்கு, எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். எல்லாமே புரியும் பொழுது அமைதியாக இருப்பான். ஏன்னா எப்பவுமே ஒருத்தன் எல்லாமே தெளிவாக இருக்கும்போது குவைட்டாக இருப்பாங்க. ஸோ இங்கிலீஷில் சொல்லுவாங்க எம்டி வெசல்ஸ் மேக் மச் நாய்ஸ்ம்பாங்க. தமிழ் என்னது? ஓகே, மேபி எல்லாமே தெரியும்போது அமைதியாக இருப்பாங்க. ஒன்றும் தெரியலன்னா சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பகவத்கீதை படிக்கும்போது அமைதியாக இருப்பான். ஜஸ்ட் ஏன்னா புரியும், தெளிவாக இருப்பான். ஜஸ்ட் லைக் ஒரு வியாதி, ஒரு காய்ச்சல் வருது, யாரும் உட்காந்து அழுக மாட்டாங்க. காய்ச்சல் வந்தால் தெரியும், அவங்களுக்கு அறிவு இருக்கோ 2 நாள் அது போயிடும். அப்போ பகவத்கீதா படிக்கும்போது அமைதியாக இருப்பாங்க. இட்ஸ் அ டெம்பரரி ஃபேஸ், இது இப்படி தான் இருக்கும். ஸோ அமைதியாகவும் இருப்பாங்க, பகவான் சொன்படி நடந்துக்குவாங்க. ஸோ அவங்க ஹாப்பியாக லீட் பண்ணுவாங்க. என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் ஹாப்பியாக இருப்பாங்க. இது கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், பிரம்மபூத பிரசான்னாத்மா நசோச்சதி நகாங்சதி சமஹ சர்வேஷு பூதேஷு மத் பக்தி லபத்தே பரா. ஸோ கிருஷ்ணர் கிளியராக சொல்கிறார், எல்லாமே புரியும் பொழுது அவன் புலம்ப மாட்டான் அப்படிங்கிறார். நசோச்சதி நகாங்சதி, லெமெண்டேஷன், புலம்புறது இருக்காது. அது வேணும் இது வேணும்னு நினைக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அமைதியாக இருப்பான். ஏன்னா அறிவு இருக்குது, அந்த அறிவு இருக்குது. ஸோ ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா சொல்லும் பொழுது தென் டெய்லி பகவத்கீதை படிக்கும் அந்த அறிவு இருக்கும். இது டெம்பரரி, நல்லா புரியும். இது உண்மை. இந்த உலகத்தில் எல்லாருமே ஒன்றுமே இல்லாமல் அடிச்சுக்குவாங்க. நிறைய பேர் வீட்டில் பிரச்சனைம்பாங்க, சண்டைம்பாங்க இல்லையா, ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை அடிச்சுக்குவாங்க எல்லாருமே. இது உண்மை. ஆக்சுவலி ஒரு பைசா பிரயோஜனம் இருக்காது, அது கவலைப்படுவாங்க. அதுக்கு தான் கவலை, அதுக்கு தான் அடிச்சுக்குவாங்க. பகவத்கீதை படிக்கும்போது தெரியும், இதுக்காக நான் கவலைப்பட்டேன், இதுக்காக நான் அடிச்சுக்கிட்டேன். பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும். இது உண்மை ஆக்சுவலி. ஸோ கிருஷ்ணரே சொல்கிற இந்த உலகமே ஒரு ஜெயில் மாதிரி, ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் சம்டைம்ஸ் ஹை கிளாஸ் டாக்டர்ஸ் வருவாங்க. ஸ்ரீல பிரபுபாத், ராமானுச்சாரி, இவங்கெல்லாம் ஹை கிளாஸ் டாக்டர்ஸ், ஆச்சாரியஸ், ட்ரீட்மெண்ட் கொடுக்க வருவாங்க. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க இது பண்ணுங்கிறாங்க. ஸோ இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் பைத்தியத்துக்கு பைத்தியம்னு தெரியாது. ஸோ நாம் அது மாதிரி தான், நம்ம இன்டெலிஜென்ட் நினைப்போம், இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கிடையாது. பட் நாம் அப்படி தான் நினைப்போம். உட்காந்து பண்ணி கவலையும் படுவோம். எனக்கு கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார், அறிவாளி சந்தோஷமாக இருப்பானா. ஸ்லோகா இருக்குது, ஞானம் லப்த்வா பராம் சாந்திங்கிறார். கிருஷ்ணா சொல்கிறார் அறிவு அமைதி கொடுக்குமா. கிருஷ்ணர் சொல்கிறார். நான் அப்போ உண்மையிலே அறிவாளின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். கவலைப்படுறேன்னா அறிவில்லைன்னு அர்த்தம் எனக்கு. ஏன் கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ பட் திஸ் ஹரே கிருஷ்ண மகா மந்த்ரா இது ஒழுங்காக சொல்லிட்டு பகவத்கீதை படிக்கும்போது பகவான் சொல்கிறார், ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உப்பயாந்தித்தே. அண்டர்ஸ்டாண்டிங், என்ன அந்த புரிஞ்சுக்கு நான் உனக்கு புரிய வச்சிருவேங்கிறார். அறிவும் தரேன், உனக்கு புரியும். டூ திஸ் ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு நாளில் ஒரு 5 minutes ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்கிற முடியாதெல்லாம் கிடையாது. பகவத்கீதை படிக்க முடியாதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் டைம் எல்லாம் இருக்குது. நான் ரொம்ப பிஸின்னா ரொம்ப சோம்பேறின்னு அர்த்தம். அந்த 24 hours பிஸி உலகத்தில் யாரும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது. எல்லாருக்கும் டைம் இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் என்ன இந்த சயின்ஸோ படிக்கலாம், ஹரே கிருஷ்ணா சொல்லலாம். இது உண்மையை செய்யத்தான் தெரியும். ஸோ முடிஞ்சதா?
ஓகே. ஸோ இந்த மழையும் பெய்து நான் வைண்ட் அப் பண்ணுறேன். ஸோ எங்களோட பெரிய ரிக்வெஸ்ட், டெய்லி பகவத்கீதா படிங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள். கண்டிப்பாக பல விதமான கேள்விகள் வரும். இங்கே பல பேர் உங்களுக்கு இங்கே வந்தீங்கன்னா உங்களோட சந்தேகமெல்லாம் தீர்த்து வைப்பாங்க. யாரும் மிஸ் பண்ண வேணாம், டெய்லி படிங்க, எங்களோட பெரிய ரிக்வெஸ்ட். தென் இன்னொரு முக்கியமானது, வர சனி இல்லாமல் நெக்ஸ்ட் சாட்டர்டே நவம்பர் 1 தவிர்த்து பக்தி வினோத் சுவாமி மகாராஜ் இங்கே கிளாஸ் எடுக்கிறார். சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு எங்கள் கிளாஸ் இருக்கும். ஓகே, அது குரூப்லேயும் போட்டேன், யாரும் மிஸ் பண்ண வேணாம், எல்லோரும் வாங்க. ஹரே கிருஷ்ணா.